வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்து வந்திருக்கான் வினோத்னு பார்க்கலாம். எங்கள் அண்ணன் இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா, நேற்று பேசினோம் நம்ம இந்த கிறிஸ்மஸ் ஸ்பிரிட் எப்படி வச்சுன்னு போனோம்னு. இதோட இன்னொன்று இம்பார்ட்டன்ட் ஆக்ஸ்பெக்ட் அண்ணன் இப்போ என்ன சொல்கிறேன்னா, கிராட்டிடியூட். ஹவு யூ ஷுட் ஆல்வேஸ் பி ஃபுல் ஆஃப் கிராட்டிடியூட் ஃபார் திங்ஸ் இன் லைஃப். அப்போ தான் உனக்கு அது புரியும், அருமை புரியும். உனக்கு கிடைக்கிது ஓவேரியன் லாட்ரி கிடைக்கிது, உனக்கு புரியும். நீங்கள் கிராட்டிடியூட் இருந்தால் தான். ஆனால் அதில் வந்து ஒரு சின்ன இது இருக்குது விச் ஐ வாண்டட் டு ஆஸ்க் எங்கள் அண்ணங்கிட்ட கிராட்டிடியூட் பற்றி. Behind every successful story, there's a parent, there's a teacher, there's a friend who believe when even themselves they didn't believe in success being there. So, idan neenga solringla meaning that gratitude, it becomes only real when you see the invisible hand that is working with you over time. So, adanna gratitude. Pain மட்டும் இல்லை, நீ எல்லாமே யூ ஷுட் ஹேவ் கிராட்டிடியூட். இப்போ நீ வந்து எந்த டைமில் பிறந்திருக்குங்கிறதே உனக்கு ஒரு பெரிய விஷயம். இஃப் யூ ஆர் born about 40 years பேக், நீங்கள் தமிழில் சொல்லுங்கள், 40 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தேன்னா யூ would have been born in 1930s. ஆமாம், 1930s, and I would have been born in 1920s. ஆமாம். ஸோ தி வேர்ல்டு itself would have been a different place. நம்ம வந்து World War I World War II நடுவில் இருந்திருப்போம். ஆமாம், பிரிட்டிஷ்காரனும் நம்ம தலைமையில் இருந்தோம் வந்து வந்திருப்பான். அண்ட் தி ஹோல் மூட் ஆஃப் தி வேர்ல்டு itself, whether it is Europe or whether it's America or whether it's India, was left-leaning. Very much so. Extremely left-leaning. And the world between 1929 to 1954 went through a very lean patch in the stock market. That is 1929 high was only broken in 1954. There would have been no internet. Right? There's only people you can reach by டெலிகிராம், போஸ்ட். ப்ராடாக பேசணும்னா பேப்பர் மூலமாக தான் பண்ண முடியும். ஸோ தி எடிட்டர்ஸ் டெரினிம்பாங்க. தி எடிட்டர் வில் டிசைட் விச் ஆர்டிக்கல் வில் கோ. ஆமாம், இதான் முக்கியம், மக்களுக்கு இதான் தெரியணும். ஸோ யூ வில் பி த செலிபிரிட்டி as long as there is no democratic celebrity stuff. ஆமாம், எவன் டிசைட் பண்ணுறானோ அவன் தான், எடிட்டர் டிசைட் பண்ணுறானோ அவன் தான் ஸ்டார். ஆமாம், அதான் அதுலேயும் கரப்ஷன்லாம் வந்தது. கரெக்ட் நீங்கள் சொல்லுது. ரைட்டா? அண்ட் தென் நீங்கள் வர்னாக்குலர் ப்ரெஸ்ஸோட இம்பார்ட்டன்ஸ் கம்மியாக இருந்தது. எல்லாமே இங்கிலீஷில் தான். ஆமாம், ஏன்னா வெள்ளக்காரன் இருந்ததுனால அப்படின்னு இல்லை. ஸோ தி இலைட் வாஸ் ரூலிங் ஓவர் தி மாசஸ். ஆமாம், ஏன்னா ஸ்கூல்லலாம் படிக்கலாம் வந்து அப்போல்லாம் வந்து இங்கிலீஷ் தானே இல்லை. அப்படி கிடையாது. தி இலைட்டுக்கு தான் இங்கிலீஷு. மோஸ்ட் ஆஃப் தெம் டிட் நாட் ஈவன் ஆக்சஸ் டு காலேஜ் எஜுகேஷன் ஆர் ஸ்கூல் எஜுகேஷன். கரெக்ட். ஸோ தி என்டையர் வேர்ல்ட் வுட் ஹவ் பீன் டிஃப்ரெண்ட். எஸ். ரைட்டா? Till 1980s, even Buffett was not popular. No. Even in a free world, till 1980s, 90s, Buffett was not very popular. So what I'm trying to tell you is, if you are not born in this era, you wouldn't have seen the internet boom, and we wouldn't have been so popular as we have today. True. அதே ஒரு gratitude. And இன்னொரு gratitude என்னன்னா, suppose you are born like Shashwat, for 35 years after us, or 35 years after me, and definitely 25 years after you, படிப்பு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு, புஸ்தகம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா we would have been highly distracted. This generation is not as well read as the previous generation. Very true. ஸோ புஸ்தகோட அருமை தெரிஞ்சிருக்காது. ஸோ there was a sweet spot. அதுக்கப்புறம் புஸ்தகத்தோட ஆக்சஸும் 90s தான் வந்தது, ஆஃப்டர் மன்மோகன் சிங் ஓப்பன். ஸோ யூ ஆர் பார்ன் இன் அ பீரியட் வேர் யூ குட், நீ வந்து படிக்க முடியும், படிப்போட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். இது இலைட்டுக்கு அட்லீஸ்ட் இங்கிலீஷ், நீ இலைட்டாக பிறந்த, நீ வந்து ஒரு இலைட் ஃபேமிலியில் பிறந்திருக்கலைன்னா நீ ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்ட, அதுவும் நல்ல ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்ட. நல்ல ஸ்கூலுக்கு போய் இப்போ ஹிந்து பேப்பர் படிக்கிறது தான் மெயின். ஹிந்து பேப்பருக்கு உனக்கு ஆக்சஸ் கிடச்சிது. ஹிந்துனால் உனக்கு வந்து மற்ற பேப்பருக்கு தான் ஆக்சஸ் கிடச்சிது. Luckily your father went abroad, so you had a broader knowledge of the world. Business நியூஸே உனக்கு வெளிநாட்டில் போய் தான், பிஸ்னஸ்னு ஒன்று இருக்குன்னே நம்மளுக்கு வெளிநாட்டில் போய் தான். ஸோ யூ காட் ஆக்சஸ் டு தி ஜாப்பனீஸ் அண்ட் தி அமெரிக்கன்ஸ். கரெக்ட். அவன் தனி உலகம் நடத்தின்னு இருக்கான் அப்படிங்கிறது இங்கேருந்து வெளில போனால் தான் நம்மளுக்கு தெரியும், எனக்குலாம் அட்லீஸ்ட். ட்ரூ. ரைட்டா? ஸோ அந்த புக்கெல்லாம் நம்ம அங்கேருந்து தான் எனக்கு வந்தது. சம் ஆஃப் தி புக்ஸ் கேம் த்ரூ சவுதி. ஆமாம், எங்கள் அப்பா வாங்கிட்டு வர புக்ஸ் தான்.
90s தான் 95க்கு அப்புறம் தான் ஃப்ரீயாகவே புக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. ஆமாம். பட் ஃபார் த கிட்ஸ் born in 2000 அந்த புக்கை படிக்கிறதுக்கே டைம் கிடையாது. டிஸ்ட்ராக்ஷன். பிகாஸ் தி இன்டர்நெட் டிஸ்ட்ராக்ஷன். ஆமாம். ஸோ யூ ஆர் இன் அ லக்கி டைம் தட் யூ குட் ரீட் த புக்ஸ். நம்ம ராசி. ஆமாம். ஆமாம், அசிமுலேட் த நாலேஜ். கரெக்டாக நீ அசிமுலேட் பண்ணுற சமயத்தில் தி வேர்ல்டு ஓப்பன் அப். ரைட்? இஃப் யூ ஆர் நாட் born, இஃப் ஐ வாஸ் நாட் born in an elite family அண்ட் அந்த சமயத்தில் டிஏவி திறந்து நான் டிஏவிக்கு போய் இஃப் ஐ ஹட் நாட் பீன் மை கிராண்ட் ஃபாதர்ஸ் கிராண்ட்சன் ஹிந்து படித்து அப்புறம் எங்கள் அப்பா கரெக்டான டைமில் ஃபாரின் போய் மற்ற பேப்பருக்கெல்லாம் ஆக்சஸ் கிடச்சி வெரி ட்ரூ. பிபிசி இங்கே அப்படிலாம் கிடையாது. பிபிசி அங்கே பிபிசிக்கும் அமெரிக்கன் சேனல்ஸுக்கும் ஆக்சஸ் கிடச்சி ஆமாம். நீங்கள் வேர்ல்டு ரேடியோ வச்சு ஸோ அந்த வேர்ல்டு ரேடியோக்கெல்லாம் ஆக்சஸ் கிடச்சி யூ கெட் டு நோ தி வேர்ல்டு. அண்ட் வென் வி கேம் பேக் 24 வயசில் இந்தியா ஓப்பன்ட் அப். வெரி ட்ரூ. ரைட்டா? அண்ட் ஒன்லி பை 2000 நெட் ஹேட் பிகம் இன்டர்நெட்டுன்னு ஒன்று யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். பை தென் யூ ஹேட் டு ரீட். இல்லை ஐ வாஸ் 34 எல்லாம் படிச்சிட்டேன். ஒரு மாதிரி படிக்க ஆரம்பிச்சு நல்லா கிரவுண்டிங் இருந்தது. இந்த காலத்தில் என்னால் படிக்க முடியும். நான் படிச்சிருப்பேன் எனக்கு டவுட்டு. வெரி ட்ரூ. சாஸ்வத் இஸ் கிரேட் எஃபர்ட் பிகாஸ் இஸ் ரீடிங் இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நம்மளுக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது. சினிமா நான் தியேட்டருக்கு போய் தான் பார்க்க முடியும். டெய்லி தியேட்டருக்கு போக முடியாது. டிவியில் ஒரு ஏழமும் கிடையாது. டிவியில் ஒன்றும் கிடையாது. வயலும் வாழ்வும் தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. ரைட்டா? என்னைக்காட்ட மேட்ச் வரைச்சா தான் டிவி. டெய்லி நியூஸ் பார்க்கறதுக்கு தான் டிவி. ஆமாம். ஸோ யூ ஹேட் ஃபார் லெஸ் அ டிஸ்ட்ராக்ஷன். Now all the movies in the world are here and shots are there. So much so we don't even have time to watch a movie. ஆமாம். மூவிலாம் ரொம்ப டைம் ஆகுது. 1 மணி நேரம் யாரை உட்காந்து பார்க்க முடியும். அதாவது நீங்கள் ஒரு 10 செகண்ட்ஸில் இந்த கதையை சொல்லிவிடுங்க. ஆமாம். கதைன்னு. ஸோ வேர் யூ ஆர் born, to which lower you were born in, makes a big difference. made a big difference. இல்லாட்டா உனக்கு டெக்னாலஜி நான் யூஸ் பண்ணுங்க. Shashwat told me that YouTube is big. I didn't believe it. அவன் 3 நாள் சாம்பிள் கொடுத்தப்புறம் தான் இந்த யூடியூப் இஸ் அ பிக் திங்னு நான் ரியலைஸ் பண்ணேன். அண்ட் ஐ வாஸ் 36 or not even 36, much more than 36. I was 97, I was 2007, 40, 43 or 45, not even 47, 48. Or between 47 and 50. I went for a meeting where N. Ram and Raghuram Rajan were talking on his book called Third Pillar. அதில் he mentioned Taylor Swift and the effect of internet. அப்போ தான் நான் வந்து இன்டர்நெட்டை பார்க்குறேன். அதே மாதிரி தான் த லாங் டெய்லுங்கிற புக்கையும் படித்தேன். ஸோ இந்த கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஐ ஹேட் டு பி born at the right time at the right place. கரெக்ட். ஸோ பஃபெட்டும் அதே தான் சொல்லுவான். பஃபெட் வந்து ஒரு ஒயிட் ஃபேமிலியில் கரெக்டான இடத்துல அவங்க அப்பா ஒரு ஸ்டாக் புரோக்கர், ஒரு காங்கிரஸ்மேன். அவங்க பிறந்ததுனால ஹீ குட் பில்ட் திஸ் திங், ஹியூஜ் எம்பையர். அவங்க அப்பா புரோக்கராக இல்லைன்னா அவனுக்கு ஸ்டாக்ஸு 7 வயசில் அவனுக்கு தெரியாது. அவங்க அப்பா காங்கிரஸ்மேன் இல்லைன்னா அவன் வந்து வாஷிங்டன் போஸ்ட்டாக பேப்பர் ரூட் வந்திருக்காது. 19 வயசில் அவன் வந்து இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் படிச்சிருக்க மாட்டான். இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் படிக்கலைன்னா அவனுக்கு பென்கிரஹாமே தெரியாது. ஸோ எ லாட் ஆஃப் ஆக்சிடெண்ட்ஸ் மேக் அவர் லைஃப். அதாவது நிறைய ஆக்சிடெண்ட், விபத்துகள் தான் நம்ம லைஃப்பை அந்த இடத்துக்கு கொண்டு போகிறது. அந்த விபத்துகளுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஸோ இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் கிராட்டிடியூட். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.